சிங்கப்பூர் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இதை அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நான் கேட்குறேன். ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து டிக்டாக்ல ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அக்கா இந்த மாரி நான் சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன். இப்போதான்க்கா ஒரு மாதம் கூட நான் ஆகலை. ஆனால் என் கையில் சாப்பிட கூட காசு இல்லை. ஆனால் நான் கேட்கக்கூடாதுன்னு நான் முயற்சி பண்ணேன்க்கா. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லைக்கா. எனக்கு சாப்பிட காசு கொடுக்க முடியுமா? நான் சம்பளம் போட்டோன்னே கொடுத்துருவேன்க்கா. அந்த மாதம்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றே தான் கேட்டேன். நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்னு. தென் அந்த பொண்ணு அவங்க டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட் எல்லாமே எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஸோ எனக்கு தெரியும்டா. நான் அதுக்கப்புறம் ரொம்ப கேள்வி கேட்கல, காசு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அந்த ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு காசு இது நடந்து ஒரு மாதம் கூட இருக்கும்னு நினைக்கிறேங்க. திடீர்னு எனக்கு மைண்ட் க்ராஸ் ஆனிச்சு, கொடுத்துட்டேன். ஏன் நான் அதை பண்ணேன் தெரியுமாங்க? ஃபர்ஸ்ட், சிங்கப்பூரில் நிறைய பேர் போய் வேலை செய்கிறது மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், இல்லை லைஃப்பில் ஒரு மாற்றம் வரணும், லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும், அதை மறக்கணும்னு சொல்லி புது என்வாயரன்மெண்ட் வரணும், குடும்ப கஷ்டத்துக்காக போகணும். இந்த மாதிரி நிறைய ஒரு காரணத்தோடு போயிட்டு எல்லாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க இல்லையா? அந்த வேலை செய்கிற டைமு தான் இந்த மாதம் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். சில பேர் கையில் சாப்பிட கூட காசு இல்லாமல் எப்படா நம்ம சம்பளம் போடுவாங்க, நம்ம இந்த ஒரு மாதம் சம்பளம் எடுத்தாதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரூலிங் பண்ணுவாங்க. இது ஏன்னா இந்த ஷூவில் நானும் நின்றுருக்கேன். நானும் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் சிங்கிள் மதராக இருக்கிறவ சிங்கப்பூரில் வேலை செஞ்சேன். ஸோ எனக்கு அந்த வழி தெரியும். நானும் தங்க கூட இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இன்னைக்கு அந்த பொண்ணு எந்த ஷூவில் நிற்கிறான்னு என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களும் சரி, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி, அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு மாதம் புதுசாக நம்ம வேலைக்கு போகிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போன்னு. ஃபைனான்சியல் வழியாகவும் சரி, அந்த புது இடம், புது அனுபவம், ஒரு பெரிய சேலஞ்ச். சல்யூட். யாரெல்லாம் சிங்கப்பூரில் வேலை செய்கிறீங்களோ, வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ, வெளிநாட்டில் இருந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ, உண்மையாக சல்யூட். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்தமாரி அனுபவங்கள் இருந்திருக்கா? இந்தமாரி கட்டத்தில் தான் யார் எப்படின்னு கூட நமக்கு தெரிய வந்திருக்கோம் இல்லையா? கஷ்டப்படுறப்ப நமக்கு காசு கொடுத்து, நீ போ நான் பார்த்துக்கிறேன், இந்த சாப்பிட காசு கொடுத்து நம்மளை பார்த்துக்கிட்ட பர்சனும் இருந்திருப்பாங்க. இல்லை அந்த மாரி கஷ்டப்படுறப்ப எவன் உண்மையாக நம்ம கூட இருந்தாங்க, அவர் உண்மையாக நம்ம கூட இல்லைன்ற விஷயம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்திருக்கா இந்த மாரி அனுபவம்? இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், கேட்குறேன்.